இல்லை, இந்த வினாத்தாள நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஒரு மோசமான, ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு வினாவாகத்தான் அது இருக்குது. அந்த வினாவுக்கு கீழேயே அ அ பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர், அம்பேத்கர், அப்புறம் 2 பேர் இருக்கு. அது 2மே ஜாதி பேர் தான் அது. அ குறிப்பா பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர்ன்னு சொல்றது ரொம்ப அநியாயமானது. அது கண்டிக்கத்தக்கது அது. 1929ல சுயமரியாதை மாநாட்டில தான் அ பெரியார் சாதி பேர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வராரு. பெரியார் மட்டும் இல்லாம சவுந்தரபாண்டியன் சவுந்தரபாண்டியன் நாடார் இனிமேல் சவுந்தரபாண்டியன். பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் இன்று முதல் ஈவே ராமசாமி என்று சாதி பேர்களை வந்து துறந்து, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6 கோடி பேர் பெரியார்னு இன்றைக்கு எல்லோரும் அழைக்கக்கூடிய ஒரு காலத்தில் மீண்டும் மீண்டும் இந்த யூபிஎஸ்சி தேர்வில் இப்படி கேட்பது என்பது உள்நோக்கம் கொண்டது. மிக கண்டிக்கத்தக்கது அது. அடிக்கடி இந்த தேர்வுகளில் இது போன்ற பொறுப்பற்ற முறையில் காழ்ப்புணர்ச்சியோடு இப்படி வந்து ஒரு கேள்வியை கேட்பது என்பது கண்டிக்கத்தக்கது. பொதுவாக நாம் தமிழ்நாடு முழுக்க பெரியார்னு தான் கொண்டாடுறோம் பெரியாரை. 38ல் காஞ்சிபுரம் மாநாட்டில் சிவராஜ் மீனாம்பாள் போன்றவங்கெல்லாம் பெரியார் அப்படின்னு அவருக்கு பட்டம் வழங்கினாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து பெரியாரே கூட தன்னை தோழர்னு அலைங்க, ஈவேரான்னு அலைங்கன்னு தான் சொன்னாரே தவிர அந்த பட்டங்களை அவர் துறந்து விட்டார். அப்படி துறந்த போதும் மீண்டும் மீண்டும் வந்து நாயக்கர் என்று பதிய வைப்பது என்பது ரொம்ப அநியாயமானது. தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் அந்த சாதிய பேரை கொண்டு போவது என்பது பெரியாரை இழிவுபடுத்துகிற ஒரு செய்தியாக தான் நம்ம வந்து அதை பார்க்குறோம். ஏன்னா பெரியார் என்கிறவரே சாதிக்கு எதிரானவர் தான். ஏனென்றால் இந்த ஒரு புராண மரியாதை, புராணங்களையும் இதிகாசங்களையும் அதன் வழியாக இந்த சாதிய வர்ணாசர அமைப்பை வந்து நிலைநிறுத்துகிற ஒரு காலத்தில் அதை எதிர்த்து போராடியவர் பெரியார். நம்முடைய சுயமரியாதையை வந்து தடுக்கக்கூடியது வந்து இந்த சாதிய உணர்ச்சி, இந்த புராண உணர்ச்சி, இந்த இதிகாச உணர்ச்சி. இதையெல்லாம் துறக்கணும், இதெல்லாம் வந்து இதிலிருந்தெல்லாம் விடுவிச்சு போகணுங்கிறதான் பெரியாருடைய நோக்கமாக இருக்குது. அப்படி சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி பெரியாரை வந்து ஒரு அலட்சியமாக உள்நோக்கத்தோடு இப்படி நீங்கள் வந்து பெரியார்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு 8 கோடி பேர் கொண்டாடுகிற ஒரு பேரை வந்து நீங்கள் நாயக்கர்னு சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் முதற்கொண்டு இன்றைக்கு இருக்கிற பலரையும் நம்ம பேர் சொல்லி கூப்பிடலாமா? இல்லை சங்கராச்சாரியாருடைய பெயரை வந்து நம்ம இயற்பெயர் சொல்லி அழைக்கலாமா? சங்கராச்சாரியார்னு சொல்லாமல் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டால் எப்படி இருக்கும்? அப்போ ஜாதிக்கு எதிராக தொடர்ந்து ஒரு நூற்றாண்டு காலம் போராடிய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு இயக்கமாக இருக்கிற சுயமரியாதை இயக்கம், ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சுயமரியாதையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அதற்காகவே ஒரு நூற்றாண்டு காலம் போராடிய தந்தை பெரியாரை, ஜாதிக்கு எதிராக இருந்த தந்தை பெரியாரை, வாழ்நாள் முழுக்க சாதியை வந்து துறக்க வேண்டும் அப்படின்னு பேசிய பெரியாரை வந்து நீங்கள் இப்போ யூனியன் பப்ளிக் கமிஷன் தேர்வுன்னு சொல்கிறோம். இப்போ யூனியனுங்கிறத ஏன் நீங்கள் மாற்றலை? இப்போ யூனியன், இப்போ நாங்கள் ஒன்றியன்னு சொல்கிறோம், ஒன்றியன்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறோம். ஒன்றியங்கும் போது அதை ஒத்துக்க மாட்டுறாங்க, அது பல்வேறு சர்ச்சைக்கு உள்ளாகுது. சென்ட்ரல், மத்திய அரசுன்னு சொல்கிறீங்க. எப்போ யூனியனுங்கிற பேரை எப்படி நாங்கள் யூனியனுங்கிற பேருக்கு ஒன்றியன்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு கோவம் வருது? அப்போ இப்போ பெரியார்னு இந்தியா முழுக்க அழைக்கப்படுகிற ஒரு பேரை, உலகம் முழுக்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெயரை வந்து நாயக்கர்னு போடுறது வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டது. அது தொடர்ந்து இப்படியான ஒரு பெயர் சூற்ற முயற்சியை பல்வேறு காலங்களில் இப்படியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்து யூபிஎஸ்சி தேர்வில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதன் மேலே இருக்குது. அது அப்போ இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது, உள்நோக்கம் கொண்டதுன்னு தான் பார்க்குறேன். இது ஏதோ வந்து அலட்சியமாக இந்த கேள்வியை இப்படி கேட்டுட்டாங்கன்னு நான் வந்து பார்க்கல. அது உள்நோக்கத்தோடு பெரியாரை அவமானப்படுத்த வேண்டும், பெரியார் என்கிற பெயரை வந்து களங்கப்படுத்த வேண்டுங்கிற ஒரு முயற்சி இதுக்குள் இருப்பதாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். அது ஒரு கண்டிக்கத்தக்கது. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் இந்த கேள்வியை வந்து அமைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த யூபிஎஸ்சி தேர்வு அந்த வினாத்தாள் தயாரிக்கிற குழு இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க ஒரு அறிவார்ந்த குழுவாக இல்லாமல்
ஒரு ஜாதிய மத உணர்ச்சியோட அடங்கிய ஒரு குழுவாக இருக்குதா? அப்படி அதில் இருக்கக்கூடிய அந்த வினாத்தாள் தயாரிக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு 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 துறை சார்ந்த இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிக அடிப்படையான சுயமரியாதை இயக்கங்கிற அந்த இயக்கத்தை பற்றியே அறியாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதிய மத உணர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறாருங்கிறதான். அப்போ யுபிஎஸ்சி தேர்வுடைய வினாத்தாள் எடுக்கிறவர்கள் மேலே நமக்கு வந்து ஒரு ஒரு அடிப்படையான கேள்வி வந்து இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு சுயமரியாதை இயக்கம் குறித்தும் பெரியார் குறித்தும் அவர்கள் வந்து வைத்திருக்கிற கருத்து என்பது ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த கருத்தாக இருக்கிறது, ரொம்ப ஒரு மட்டகரமான கருத்தாக இருக்கிறது. இது உள்நோக்கம் கொண்டது, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படி தான் நான் வந்து அதை பார்க்குறேன்.